ராம் நாராயண ராம். இந்த மந்திரம் மூலம் அனைத்துக்கும் தீர்வு கிடைக்கிறது. மந்திரம் என்பது ஒரு மொழியாகும். அந்த மொழியிலேயே முழு பிரபஞ்சமும் நிலைத்திருக்கிறது. அதுவே உண்மையான வேதமாகும். வேதங்களை மை கொண்டு எழுதலாம், ஆனால் பிரபஞ்சம் மற்றும் இயற்கையின் இயக்கமே உண்மையான வேதம். பிரபஞ்ச இயற்கை தனது எழுத்துக்களில் எத்தனை அதிசயங்களை காட்டுகிறது. பறவைகளின் ஆட்டம், கடலின் ஓசை, நதியின் ஓட்டம், பனியால் மூடப்படும் மலைகள், இவை அனைத்தும் இயற்கையின் வேதமாகவும் இயற்கையின் வேதத்தில் உயிருண்டு இருக்கிறது. இந்த பிரபஞ்ச வேதத்தில் என்ன எழுதப்பட்டுள்ளது? நாம் காணும் அனைத்தும் உலகியலான மொழி. ஆனால் உண்மையான சக்திகளை பெற அந்த மந்திர மொழியை நாம் கற்க வேண்டும். அதுவே ஆன்மீகம் எனப்படுகிறது. நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய மொழி உலகின் அனைத்து மொழிகளையும் அடக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். இயற்கையில் நாம் காணும் பிரபஞ்சமும் அதன் மொழியும் உலகின் உண்மையான மொழியாகவும். இந்த பிரபஞ்ச மொழியை அறிந்த பிறகு நாம் எல்லா சக்திகளையும் அடைய முடியும். ஏனெனில் அந்த சக்தி நம்மிடமும் உள்ளது. அதனால்தான் நாம் அந்த பரப்பிய உண்மை சக்தியை குறித்து தொடர்ந்து நினைத்து கொண்டே இருக்கிறோம். நாம் ஒரு விதை போன்றவர்களாக இருக்கிறோம். இந்த விதை ஒரு விருட்சமாக வளர்ந்து விட்டால் அதன் கிளைகள் பழங்களும் பூக்களுமாக மலர்ந்து அணி, லகிமா, அந்தர்யாமித்வம், சர்வ வியாபகத்துவம், சர்வநானம் போன்ற சக்திகளுடன் சிறந்து விளங்கும். தூங்கி கிடக்கும் எண்ணங்களை ஒரு ஒளி தொட்டவுடன் விழிப்பது போல் சரியான வழியில் வழிநடத்தப்பட்டால் மனிதர்கள் உணர்ச்சி தூண்டலுடன் விழித்தெழுவார்கள். ஒரு முட்டையை சரியான அளவு வெப்பம் அளிக்காமல் வெப்பமளித்தால் அது உடையாது. அதற்கு தக்க அளவு வெப்பம் கொடுக்கப்படும் போது மட்டுமே அது சரியாக உருவாகும். அதேபோல் நம்முள் உறங்கி கிடக்கும் அந்த மூலாதார சக்தியான குண்டலினி சரியான முறையில் ஆராதிக்கப்பட்டால் அது தானாகவே செயல்படும். இன்று தொழில்நுட்பத்தால் நாம் லண்டனில் இருந்து டைப் செய்தால் அது ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரத்தில் பிரசுரிக்கப்படுகிறது. ஆனால் இந்த சாதாரண இயந்திரத்துக்கு இவ்வளவு சக்தி இருந்தால் நம்முடைய உடல் என்ற உயிர் இயந்திரம் மந்திரத்தின் நினைவால் ஏன் செயல்படக்கூடாது? ராம் நாராயண ராம் என்பது முழுமையான ஒரு மந்திரம். அது நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றி அமைக்க முடியும்.